இந்த சுட்டாச்சு, ஜாங்கிரி சுட்டாச்சு. இந்த ஜீராவிலையும் போட்டு எடுத்துட்டோம். இந்த வச்சு காட்டுறோங்க. ஜீரா நல்லா பிடிச்சி நல்லா ஜூஸியாக பண்ணுறீங்க. இது ஜாங்கிரி செய்கிறதுக்கு 1 கப்பு உளுந்து ஊற வைக்கிறோம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். வச்சு 2 மணி நேரம் லைட்டாக தண்ணி விட்டு சூடு ஏறாமல் விட்டு விட்டு அரைக்கணும். உளுந்து ஆட்டியாச்சு. நல்லா வலுவலுன்னு ஆட்டிடணும். உளுந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஆட்டிக்கலாம். அப்போ தான் இந்த ஹீட் இருக்காது. 1 கப்பு உளுந்து. வந்து 1/2 கப்பு. 1 கப்பு உளுந்துக்கு அரிசி மாவு 1/2 கப்பு. இது நல்லா பீட் பண்ணணும். ஃபுட் கலர் கொஞ்சம் இதை நல்லா இப்படி ஹீட் பண்ணணும். இது நல்லா பாலாட்டம் வரும். தண்ணி சேர்க்கக்கூடாது. கையிலே கலரலாம், அதனால இதில் கூடாது. அந்த பவுன் காயமும் வாங்காமல் பண்ணிச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நல்லா காய்ச்சி ஒரு கம்பி பாயத்துக்கு வந்தால் போதும். லைட்டாக கம்பி பாயத்துக்கு பிசு பிசுன்னு வந்தால் போதும். ரொம்ப ஒன்றும் இது இல்லை. ஓகே, முடிச்சு காட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒன்றும் அடுப்பு ஆன் பண்ணல. இந்த வடை சட்டி வச்சுருக்குறோம் ஜாங்கிரி பொரிக்கிறதுக்கு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்குள்ளே கோன் இருக்குது, அதுக்குன்னு கோன் இருக்குது, வேண்டாம் வாங்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கலாம். இதுதான் இப்படித்தான் விழுகணும் மாவு. இன்னொன்று சின்னதாக போட்டுக்கோ. சிம்மில் தான் வைக்கணும் எண்ணெய். அதனால் மினி இது மாதிரி போடுறோம். ஜீரை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஜீரை கொதிக்கட்டும். முறை வந்தது பிசு பிசு தன்மை வந்து இறக்கலாம். இது எடுக்கும்போது உடையாமல் இருக்கணும், இல்லை உடஞ்சிரும். இது கொஞ்சம் வேகட்டும். இது முதல்ல இந்த வெந்துச்சு. நல்லா வெந்தது எடுத்து வச்சுட்டு ஜீரா நல்லா ஜீரா ஆனவனாடி போட்டுக்கலாம். எடுத்துட்டு இது எடுக்கும்போது இப்படி வெயிட்டாக இருந்தால் போய் வெந்துச்சுன்னு அர்த்தம். இது வெந்துக்குச்சு. இது ஒன்று இது 2 ஒன்று வச்சுட்டு வேகணும். இது நல்லா வெந்துக்குச்சு. ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டதுனால கொஞ்சம் பழகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பழகிட்டால் நமக்கு ஈஸியாகிடும். அதே மாதிரி வேகாமல் எடுத்து பாகில் போட்டிங்கன்னா அது கரைஞ்சி போயிடும், கை கிடைக்காது. நேரம் கிளம்பி வருது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா செய்யாது. இன்னும் கொஞ்சம் இல்லை, ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். ஃபஸ்ட்டு வெந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருக்கட்டும்.
இப்போ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிஸ்குன்னு ஒட்டினா போதும். சுற்று வரணும், இப்படி 2 சுற்று வந்து பிரிஞ்சு ஒன்று பிரிஞ்சு வேகட்டும். கொஞ்சம் நாள் திருப்பிக்கலாம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இது வெந்துடுச்சு முதல்ல போட்டது. இது ஒன்று வெந்துடுச்சு, ஃபஸ்ட்டு போட்டது வெந்துடுச்சு. இது ஒன்று 2 நிமிஷம் 2 நிமிஷம் தான் போட்டுட்டோம். அப்புறம் நல்லா முருமும் நல்லா வெந்து பிசு பிசு ஆகிடுச்சு. ஒரே ஒரு கம்பி பழம். பண்ணிக்கலாம். ஜீராவில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜீராவிலேருந்து எடுத்துருக்குறோம். கொஞ்ச நேரம் இருந்து கலர் வர வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஜீராவில் போட்டாலும் ஊறாது, கரெக்டான பக்குவத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு போட்டது எடுத்துட்டோம். இந்த இப்போ போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். போட எடுத்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அகலமாக போட்டிருக்கிறோம். தீபாவளிக்கு செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியானது. இது எடுக்கிறதுக்குள்ளே இது ஒன்று ஊறிச்சுன்னா போதும். அதுக்குள்ளே இது ஊறட்டும். இன்னொரு இது போட்டுக்கலாம். நல்லா ஜீரா வந்துடுச்சு. நல்லா ஃபுட் கலர் கரெக்டாக காம்பினேஷன் வந்துடுச்சு. இந்த சுட்டாச்சு, ஜாங்கிரி சுட்டாச்சு. இந்த ஜீராவிலையும் போட்டு எடுத்துட்டோம். இந்த வச்சு காட்டுறோம். ஜீரா நல்லா பிடிச்சி நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஜாங்கிரி சூப்பராக ஜூஸியாக அழகாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியான வேலை. ஒரு 50 கிராம் இதே உளுந்து, ஆனால் அழகாக எல்லாம் வந்திருக்குது. 50 கிராம் உளுந்து, 300 கிராம் சர்க்கரை. அப்போ இது சேஃபாக வரும். நல்லா செய்யுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.